நம்ம சின்ன வயசுல திரைப்படங்கள்ல எதை ரொம்ப ரசிச்சு பார்த்திருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சண்டை காட்சிகள். ரஜினிகாந்த், கேப்டன் விஜயகாந்த், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், ஜாக்கி சான், ப்ரூஸ்லி, ஜெட்லி, கிளின்ட் ஈஸ்ட்வுட் வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே காரணம் அவங்களோட ஆக்ஷன் காட்சிகள், சண்டை காட்சிகள். அந்த காலகட்டங்களில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் எல்லாமே ஒரு ஃபார்முலா தான். 5 பாட்டு 5 ஃபைட் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் போனாங்க. அதுக்கப்புறம் தமிழ் சினிமா அப்படிங்கிறது கொஞ்சம் எவால்வ் ஆகி கதைக்கு தேவைனா மட்டும்தான் சண்டை காட்சிகள் அப்படிங்கிறத வைக்கணும். தமிழ் சினிமால அதை நம்பகத்தன்மையாகவும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை நம்ம ரசிக்கவும் ஆரம்பிச்சோம். ஆனா இப்போ சமீப வருஷங்களா வர்ற திரைப்படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரத்தமும் சதையுமா இருக்கு, கன்ஸும் வயலன்ஸுமா இருக்கு. ஆனா எந்த இடத்துலயும் அந்த சண்டை காட்சிகள் அப்படிங்கிறது நம்ம கூட கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது. இவ்வளவு மேசிவா எடுக்கப்படுற பட்ஜெட்ல இருக்க சண்டை காட்சிகள் ஏன் பெருசா நமக்கு ஒர்க் ஆகல அப்படின்னு நம்ம டீப் டைவ் பண்ணி பார்த்தோம்னா, அந்த சண்டை காட்சிகள் ஒர்க் ஆகிறதுக்காக சில விஷயங்கள் செய்யணும். அதை செய்யாம விட்டதோட விளைவு தான் அது எவ்வளவு டெக்னிக்கல் பிரில்லியன்ஸா இருந்தாலும் அந்த சண்டை காட்சிகளை நம்மளால ரசிக்க முடியல. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, 2010 வந்த நான் மகாநல்ல திரைப்படத்துல வர்ற கிளைமாக்ஸ் சண்டை காட்சி. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால ஒரு டாப் 20 பெஸ்ட் ஃபைட் சீன்ஸ் அப்படின்னு வச்சா கண்டிப்பா அதுல இடம் பிடிக்கும். அவ்வளோ தத்ரூபமா, அவ்வளோ சூப்பரான சண்டை காட்சி. அந்த சண்டை காட்சியில என்ன அச்சீவ் பண்ணாங்க, அதே மாதிரி நான் மகாநல்ல திரைப்படத்துக்கும் அசுரன் திரைப்படத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. அது என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் தெய்வா. ஒரு நல்ல சண்டை காட்சி ஒரு நல்ல ஸ்டண்ட் ஒர்க் எப்போ மக்களுக்கு பெருசா ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சண்டை காட்சிக்கு பின்னாடி இருக்க எமோஷன். அந்த எமோஷன் அப்படிங்கிறது ஒரு எமோஷனா இருக்கலாம், இல்ல பலதரப்பட்ட எமோஷன்ஸா இருக்கலாம். சோ இப்போ வர்ற திரைப்படங்கள்ல இந்த எமோஷன்ஸ் எல்லாம் பெருசா ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா நான் மகாநல்ல திரைப்படத்துல 2 விதமான எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ஒன்னு சென்டிமெண்ட், இன்னொன்னு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் இந்த சென்டிமெண்ட் எந்த அளவு ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வர்ற திரைப்படங்கள்ல இந்த சென்டிமெண்ட் காட்சிகள் அப்படிங்கறத வெறும் அழுகாட்சியாவே கன்வே பண்ணுவாங்க. அதாவது புரோட்டாகனிஸ்டுக்கும் அந்த சப்போர்ட்டிங் கேரக்டருக்கும் ஒரு எமோஷனல் டெப்த் இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக எப்ப பாரு அழுதுனே இருப்பாங்க, இல்ல ரொம்ப பாசத்தை வெளிப்படுத்துவாங்க. அப்பதான் அந்த சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த சண்டை காட்சி பெருசா ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைச்சு எழுதுறாங்க. பட் நீங்க நான் மகாநல்ல திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃபாதர் சன் பாண்ட் எந்த இடத்துலயும் ஒரு எமோஷனலா பெருசா இருக்காது. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அழுகாட்சியா பையனை பார்த்து அப்பா அழுகிறது, அப்பாவை பார்த்து பையன் அழுகிறது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆரம்பத்துல இருந்து அந்த அப்பா பையன் பாண்ட் அப்படிங்கறது ஃப்ரெண்ட்லியா அழகா கொண்டு போவாங்க. அண்ட் எந்த இடத்துலயும் இவர் அவரை எதிர்த்து பேசுறது, அவர் இவரை எதிர்த்து பேசுறது அப்படிங்கிற எந்த ஒரு கான்ஃபிளிக்ட்டுமே இருக்காது. அதே மாதிரி சுசீந்திரன் அவர்கள் என்ன ஒரு பிரில்லியன்ஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அப்பா கேரக்டருக்கு அந்த சென்டிமெண்ட்டை ஆரம்பத்துல இருந்து லேண்ட் பண்ணிட்டே வருவாரு நிறைய காட்சிகள்ல. இதுக்கு உதாரணம் சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வம் இல்லை எனும் போது அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல அப்படியே சாப்பிடறதுக்காக உட்காந்துருப்பாங்க. அப்போ அப்பா அவர் தட்டுல இருந்து கறி எடுத்து பையன் தட்டுல வைப்பாரு. இந்த மாதிரி நிறைய வீட்ல நடக்கும், என் வீட்லயும் நடக்கும். சோ இந்த மாதிரி ரிலேட்டபிளான நிறைய சீன்ஸ் எல்லாம் வச்சு அந்த சென்டிமெண்ட்டை அழுகாட்சியா வைக்காம ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டா வைக்கிறதுனால தான் அந்த அப்பா கேரக்டர் இறக்கும் போது ஹீரோக்கு மட்டும் இல்லாம நமக்கும் ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட் தாக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதனால அவரை கொன்னவனை எப்படியாவது ஹீரோ பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த எமோஷன்ஸ் பெருசா நமக்கு ஒர்க் ஆகுது. அந்த இன்னொரு எமோஷன் சொன்னேன் இல்லையா, ஃப்ரஸ்ட்ரேஷன். அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 பேர் இருக்காங்களா இந்த வில்லன் கேங், ஆரம்பத்துல இருந்து எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸும் பண்ணுவாங்க. அதாவது சொல்ல முடியாத கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த 5 பேர் என்ன கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணாலும் தப்பிச்சிருவானுங்க, இல்ல அவங்களை தப்பிக்க வைக்க ஒரு ஆள் இருப்பாங்க. சோ ஆடியன்ஸை நம்ம பார்க்கும்போது அது எப்படிடா எல்லா தப்பையும் பண்ணிட்டு தப்பிக்கிறானுங்க அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குல்ல. சோ அந்த அப்பா சென்டிமெண்ட்டும் ஆல்ரெடி இருக்கிற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எமோஷனும் ரெண்டும் சேர்ந்து கிளைமேக்ஸ்ல நிக்கும் போது கார்த்தி அடிக்கிற ஒவ்வொரு அடியும் நம்ம அடிக்கிற அடியா ஃபீல் பண்ணுவோம். அடுத்து இந்த ஸ்டண்ட் ஒர்க்ல பெருசா எது ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைக்கலாஜிக்கல் பிளே. அந்த ஆக்ஷன் காட்சிகள்ல என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அவங்களோட மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரி காட்சிகள் இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்டண்ட் சீனை நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் பிளே அப்படிங்கிறது இப்போ வர திரைப்படங்கள்ல அந்த ஸ்டண்ட் ஒர்க்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஹீரோ ஸ்டோன் ஃபேஸ்டா இருப்பாரு, வரவங்களை அடிப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் பிளே அப்படிங்கறது பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை சமீபத்தில் வந்த படங்கள்ல. பட் நான்
மகாநல்ல திரைப்படத்தில் எப்படி இதை அழகாக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அந்த பசங்களை வந்து துரத்திட்டு போவாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கார்த்திக்கு தெரிஞ்ச ஒரு ரவுடி இருப்பார், காசிமேடு குட்டி நடேசன் அப்படின்ட்டு. அவரும் அவரோட ஹென்ச்மேன் வந்து மாசி, 2 பேரும் அந்த பசங்களை ஐடென்டிஃபை பண்ணி துரத்திட்டு அந்த சுனாமி டேமேஜ் ஆன ஏரியாவுக்கு வந்து உள்ளே போவாங்க. அவங்க என்ன மெதப்பில் வந்து போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு கேங்ஸ்டர்ஸ். ஆல்ரெடி இவனுங்களை மாதிரி எத்தனையோ பேரை வந்து பார்த்துருப்பாங்க. 5 பொடி பசங்க தானே, அவனுங்களை அசால்ட்டாக அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி திடுன்னு ஓடுவாங்க துரத்திக்கிட்டு. ஆனால் அந்த 5 பேரோட செட்டப்பே வந்து அதுதான். தங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ண வச்சு தைரியமாக உள்ளே வர வச்சு ட்ராப் பண்ணி அழகாக போட்டு தள்ளுறது. இதுதான் அந்த 5 பசங்களோட பிளான். ஸோ அந்த இடத்துல அந்த பசங்களோட சைக்காலஜி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இவங்க மெதப்பில் உள்ள வந்து செத்து போயிடுவாங்க. ஆனால் கார்த்தியோட மனநிலை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வல்னரபிளான பர்சன். அவர் வந்து ஒரு கேங்ஸ்டர்லாம் கிடையாது. ஆனால் இந்த பசங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ கார்த்தி வந்து இந்த பசங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டாப்புல. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காசிமேடு குட்டி நடேசன் இறந்ததை பார்த்து மாசி வந்து வெறித்தனமாக கத்திக்கிட்டு தேடி ஓடுவான். ஸோ கார்த்தி வந்து கத்துவார், மாசி போகாத அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அந்த பசங்களை பற்றி நல்லா தெரியும், அழகாக ட்ராப் பண்ணி கொள்ளுவாங்கன்னு. அதனால தான் கார்த்தி வந்து அலர்ட் பண்ணுவார். பட் மாசியும் வந்து செத்துருவார். இந்த இடத்துல கார்த்தியோட சைக்காலஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கார்த்திக் வந்து அந்த பசங்களை பற்றி நல்லா தெரியும். அதனால ரொம்ப கான்ஷியஸாக ஒவ்வொரு அடியும் அளந்து வைப்பார். ஆனால் இந்த பசங்க என்ன மெதப்பில் இருக்காங்கன்னா, கேங்ஸ்டர்ஸே போட்டாச்சு, இவன் யாரா சாதாரண ஆள் அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் மூவ்லேயே கார்த்தி அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து உடச்சி விட்டுருவாப்புல. எப்படின்னா, மேலே இருந்து கல்லை தூக்கி அடிக்க வருவாங்க, மற்றவங்களா இருந்தால் செத்து போயிருப்பாங்க. பட் கார்த்தி ஆல்ரெடி கொஞ்சம் உஷாராக இருக்கிறதுனால அவர் விலகிடுவார். இந்த இடத்துல அந்த பசங்களோட கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து உடஞ்சிரும். ஏன்னா அது வரைக்கும் அழகாக ஸ்கெட்ச் போட்டு அந்த ஸ்கெட்சில் ட்ராப் பண்ண வச்சு போட்டு தள்ளிட்டு இருந்தானுங்க. இப்போ இந்த கார்த்திக் கேரக்டர், அதுவும் ஒரு சாதாரண ஃபேமிலி மேன், எப்படி இவ்வளோ உஷாராக இருக்கான் அப்படின்னு அவனுங்க மிரண்டுருவானுங்க. அந்த இடத்துல கான்ஃபிடன்ஸ் உடஞ்சு அவனுங்களால ஸ்கெட்ச் போட்டு வழக்கம் போல் கொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஃபைட் சீன் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து போகும். இப்படி அந்த கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டன் காட்சிகளில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸோட அந்த மனநிலை என்ன, அந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அது இந்த ஸ்டண்ட் ஒர்க்கை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாஜிக் அண்ட் ரீசனிங். கமர்ஷியலில் வர ஃபைட் சீனுக்கு லாஜிக் அண்ட் ரீசனிங்லாம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஒரு திரைப்படத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி சார் 50 பேர் அடிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 50 பேர் அடிக்கிறது மேட்ரு இல்லை, அது வந்து கமர்ஷியல் படங்களில் எப்படி வேணாலும் காட்டலாம். 50 பேரை அடிக்கக்கூடிய அளவு ரஜினி சார் வந்து கேப்பபிளான ஒருத்தர் அப்படின்றத காட்சிப்படுத்துறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியம். அது கமர்ஷியல் படங்களில் ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் அந்த ஃபைட் சீன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த திரைப்படத்தில் இந்த லாஜிக் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிறத எந்த அளவு ரொம்ப டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். முதல் விஷயம், காஸ்டிங்லேருந்தே அவங்க நிறைய விஷயம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அணுகியிருக்காங்க. ஸ்டார்டிங் வித் அந்த 5 பேரை வந்து நடிக்கிறதுக்காக காஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கும், அல்லது கொஞ்சம் சதை பிடிச்ச மாதிரி இருக்குமே தவிர, அதில் ஒருத்தர் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது கொஞ்சம் ப்ளஸ் சைஸாவோ இல்லை வெல் பில்ட்டாவோ வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா 5 பேரும் ஒரே பாடி சைஸ் ஆஃப் கேட்டகரியில் தான் வந்து இருப்பாங்க. ஏன்னா கிளைமேக்ஸில் இந்த 5 பேரை தூக்கி போட்டு மிதிக்க போகிற கார்த்தி பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராட் ஷோல்டர்ஸோட நல்லா வெல் பில்ட் டேங்க் மாதிரி இருப்பார். அவர் இந்த 5 பேரை தூக்கி போட்டு அடிக்கிறாரு அப்படிங்கும்போது நமக்கு நண்பகத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஒருவேளை இதில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் ப்ளஸ் சைஸாவோ இல்லை வெல் பில்ட்டாவோ இருந்ததுன்னு வைங்களேன், அவர் கார்த்தியை திரும்பி அடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த லாஜிக்குள்ளே போயிடுவோம். அப்படிங்கிறதுனால தான் இந்த 5 பேரும் ஒரே பாடி டைப்பில் வந்து எடுத்திருக்காங்க. அதனால தான் கிளைமேக்ஸில் நமக்கு பெருசாக அந்த அடி ஒவ்வொன்றும் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு லாஜிக் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டிபிள் பீப்புள் வெர்சஸ் ப்ரொட்டாகனிஸ்ட். அதாவது நம்ம வழக்கமாக சினிமாவில் பார்க்குறது தான், ஹீரோ ஒரே ஆளாக நிற்பார், வில்லன் கேங்கெல்லாம் இருப்பாங்க, ஒவ்வொருத்தராக வந்து அடி வாங்கிட்டு வந்து போவாங்க. அது எவ்வளோ பெஸ்ட் அண்ட் ஒர்க்காக இருந்தாலும் இதே பேட்டர்னில் தான் வந்து இருக்கும். அது என்னவோ தெரில, வில்லன்லாம் சுற்று போட்டு அடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு மனசில் வருது இல்லையா. இதே மாதிரி தான் அந்த கிளைமேக்ஸ் காட்சியிலையும் இருக்கும், விச் இஸ் நான் மகாநல்ல கிளைமேக்ஸ் காட்சியிலையும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து ஒரு லாஜிக் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 பேர் சுற்று போட்டு கார்த்தி அடிச்சிடலாம். ஆனால் கார்த்தி என்ன பண்ணுவார் பிரில்லியண்ட்டாக, அதில் எவனாவது ஒருத்தனை பக்கத்தில் இழுத்து வச்சுப்பாரு, அவனை போட்டு அடிப்பார். ஏன்னா
4 பேர் சுத்து போட்டாலும் அடி அவனோட ஃப்ரெண்டுக்கும் விழும். ஏன்னா அந்த 5 பேரும் வந்து கேங்ஸ்டர்ஸ் கிடையாது, பரவாயில்ல அவன் செத்தாலும் பரவாயில்ல டார்கெட்டை கொள்ளணும் அப்படின்ட்டு. அந்த 5 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒருத்தன் நம்ம கூட இருந்தால் மற்ற 4 பேர் சுத்து போட்டு அடிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு லாஜிக்கில் கார்த்தி ஒருத்தனை கிட்ட இழுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ தட் அந்த 4 பேர் வந்து சுத்து போட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கீழே வச்சுட்டு கார்த்தி மேலே குத்திக்கிட்டு இருப்பார். நினச்சிருந்தா கத்தி எடுத்துகிட்டு வந்து மண்டையிலே போட்டிருக்கலாம். ஏன் போட மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி கீழே ஒருத்தர் வந்து இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு மேலே தப்பி தவறி வெட்டு விழுந்துருமோ அப்படிங்கிறதுனால தான் மேலே வந்து விழுந்து வெட்ட வருவாங்க. பட் கார்த்தி வந்து அதை டேக்கிள் பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி இந்த மல்டிபிள் பீப்புள் வெர்சஸ் ஒன் அப்படிங்கிற இந்த லாஜிக்கையும் ஓரளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டண்ட் காட்சிகளில். அதனால தான் நமக்கு அது பார்க்கும்போது அவ்வளோ ரியலிசமாக வந்து இருந்தது. அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசுரன் படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அது என்ன லிங்க்னா, அந்த பசங்களுக்கு எப்படி வெப்பன் வரும், கார்த்திகோட சண்டை போடும்போது வெப்பன் அவங்க கையில் வந்து வச்சுருப்பாங்க. அது யாரோட வெப்பன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி கார்த்திக்கு முன்னாடி அந்த காசிமேடு குட்டி நடேசனையும் அவன் ஃப்ரெண்டு மாசியும் வந்து இந்த 5 பசங்க வந்து போட்டிருப்பாங்க. அவங்களோட வெப்பன் தான். ஸோ அந்த வெப்பனை வச்சு அந்த குட்டி நடேசன் கேரக்டரை வெட்டுன்னு வெட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே வெப்பனை வச்சு கார்த்தியோட முதுகுலேயே ஒரு வெட்டுவாங்க. ஆனால் கார்த்திக்கு முதுகில் வெட்டே விழுகாது, லைட்டாக விழும். பட் அந்த கட் அப்படிங்கிறது பயங்கர டீப்பாக வந்து இருக்காது. இந்த லாஜிக் புரிஞ்சுக்கணும்னா அசுரனில் ஒரு டைலாக் வரும், அது பார்த்துருக்கீங்களா? ஸோ வடக்குறான வெட்டின அருவா வந்து கொடு, ஏன்னா அதில் வந்து கூர்மை வந்து மழுங்கி இருக்கும், அதை என்கிட்ட கொடுத்துரு, இந்த கூர்மையான அருவா வச்சுக்கோ அப்படின்ட்டு வந்து சிவசாமி கொடுப்பார் அவன் பையன்ட்ட. அதே லாஜிக் தான் இதுவும். அதே அருவாவில் வச்சு தான் அந்த குட்டி நடேசன் வந்து பயங்கரமாக வெட்டியிருப்பாங்க. அது போக இல்லாமல் வெத்து கெத்து காட்டுறன்ட்டு மரத்தை போட்டு வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதில் கூர்மை வந்து நல்லா மழுங்கி இருக்கும். அதனால தான் கார்த்தி முதுகில் ஓங்கி வெட்டுவாங்க. ஆனால் அந்த வெட்டு வந்து பெருசாக டீப்பாக விழாது. அந்த இடத்துல கார்த்தி வந்து டேக்கிள் பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்டண்ட் காட்சிகளில். அண்ட் இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டுங்கிறது இன்னும் பயங்கரமாக இன்டென்ஸாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனிமல் மெட்டஃபர். எப்படி ஒரு ஸ்டண்ட் காட்சிகளில் அனிமல் மெட்டஃபர் வச்சா அழகாக இருக்குமோ அதே தான் இங்கேயும். ஸோ லயன் வெர்சஸ் ஹைனா, நீங்கள் அந்த லயன் வெர்சஸ் ஹைனா அப்படின்ட்டு யூடியூப்பில் போட்டிங்கன்னு வைங்களேன், லயன் அது பாட்டுன்னு பயங்கர ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கும். ஹைனா அட்டாக் பண்ணால் எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு ரெடியாக இருக்கும். சுற்றி ஹைனா வந்து அதோட யூஸ்வலான அந்த சவுண்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி ஒரு ஷார்ட்டே இருக்கும். கார்த்தி அப்படியே எந்திரிப்பார், சுற்றி அந்த 5 பசங்களும் சிரிச்சுக்கிட்டு நக்கல் அடிச்சுட்டு வந்து நிற்பானுங்க, தனியாக வந்து சிக்கிக்கிட்டியா அப்படின்ட்டு. ஸோ அதை அப்படியே பார்க்கும்போது எனக்கு அந்த லயன் வெர்சஸ் ஹைனா அவ்வளோ அழகாக வந்து தத்ரூபமாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த அனிமல் மெட்டஃபரும் இந்த ஃபைட் சீனில் வச்சது இந்த ஃபைட் சீனை அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ இந்த முக்கியமான 3 விஷயங்கள் ஒரு ஸ்டண்ட் காட்சியில் இருந்தாலே அந்த ஸ்டண்ட் காட்சி அப்படிங்கிறது நமக்கு ரசிக்கும்படியாக இருக்கும். விச் இஸ் எமோஷன், அதுக்கப்புறம் வந்து சைக்கலாஜிக்கல் பிளே, 3வது வந்து லாஜிக் அண்ட் ரீசனிங். ஸோ சுசீந்திரன் சாரோட விஷனை அவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார் ஸ்டண்ட் மாஸ்டர் அனல் அரசு. அண்ட் அதே மாதிரி அனல் அரசு சார்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இந்த ஸ்டண்ட் காட்சிகளில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு WWE ரொம்ப பிடிக்கும் போல். ஏன்னா நிறைய WWE சிக்னேச்சர் மூவ்ஸ் எல்லாம் அழகாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார் இந்த ஸ்டண்ட் காட்சியில். விச் இஸ் ஒரு ஷாட் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் பஞ்ச் அடிப்பான் வில்லன் வந்து கார்த்தி ஃபேஸ்லேயே. அதுக்கப்புறம் கார்த்தி அவனையே தூக்கி இந்த அண்டர்டேக்கரோட லாஸ்ட் ரைட் பவர் பாம் இருக்குல்ல, அந்த பவர் பாம் வந்து போடுவார் கல்லு மேலேயே. சோக் ஸ்லாம் வரும், நெக் பிரேக்கர் வரும், அதே மாதிரி ஸ்பியர் வரும். அந்த மாதிரி WWE எந்தெந்த ஃபினிஷர் மூவ்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து ரசித்தோமோ அந்த ஃபினிஷர் மூவ்ஸ் எல்லாத்தையும் இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். அது வலுக்கட்டாயமாக திணிக்காமல் அந்த சண்டை காட்சியாக வந்து போயிருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அனல் அரசு மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருப்பார் இந்த ஸ்டண்ட் காட்சி. ஸோ அந்த காட்சிகளை அவ்வளோ தத்ரூபமாக எடிட் பண்ணியிருப்பார் காசி விஸ்வநாத் அவர்கள். இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து இந்த சீன்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். அது வேறு யாரும் இல்லை, நம்ம இசை அரக்கன் யுவன் சங்கர் ராஜா தான். சரியான பிஜிஎம், அவ்வளோ சூப்பரான அந்த ஹார்ட் பம்பிங்கான பேக்ரவுண்ட் மியூசிக். இவங்க எல்லாரும் கலெக்டிவான எஃபர்ட்ஸோடு சேர்ந்து கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதே மாதிரி அந்த 5 பசங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க மேலே வெறுப்பே நமக்கு வர வைக்கும். அவ்வளோ சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தத்ரூபமாக ஒரு சூப்பரான சண்டை காட்சி 2010 வெறும் ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பட்ஜெட்டில் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி
ஒரு 500 கோடி பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் ஒர்க் இல்லையே அப்படின்னு ரொம்ப ஆதங்கமாகவும் இருக்குது. ஸோ நான் மகாநல்ல மட்டும்தான் பெஸ்ட் ஸ்டண்ட் ஒர்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. இதை தாண்டி இன்னும் தமிழ் சினிமாவில் சூப்பரான பெஸ்ட் ஒர்க் ஆஃப் ஸ்டண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. பட் ஒரு திரைப்படமாக மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா மல்டிபிள் மூவிஸ் வச்சு கம்பேர் பண்ணால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால ஒரு திரைப்படம், ஒரு கமர்ஷியல் திரைப்படத்தை வச்சு கம்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மகாநல்ல திரைப்படம் வந்து கொண்டு வந்தேன். உங்களுக்கு எந்த கமர்ஷியல் திரைப்படத்தில் ஸ்டண்ட் ஒர்க்கு இந்த லெவலுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆர் இதை விட எக்ஸ்ட்ரீமாக சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நான் மகாநல்ல அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் அப்படிங்கிறத எந்த அளவு ரசிக்கிறீங்க, ஆர் உங்களுக்கு எந்த அளவு அது பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எந்த அளவு அந்த ஸ்டண்ட் காட்சி பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாட்டிஸ்ஃபைங் வீடியோஸ் எல்லாம் வரும்ல, இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ், இந்த ஏஎஸ்எம்ஆர் வீடியோ, அந்த மாதிரி எனக்கு இந்த ஸ்டண்ட் காட்சி வந்து ஒரு ஏஎஸ்எம்ஆர் வீடியோ மாதிரி. ஏன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், அந்த அடிக்கிற அடி ஆகட்டும், எல்லாமே அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதனால் அடிக்கடி இந்த சண்டை காட்சி வந்து யூடியூப்பில் பார்க்குறது உண்டு. ஸோ அந்தளவு இந்த நான் மகாநல்ல கிளைமேக்ஸ் ஃபைட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், அதே மாதிரி இந்த மாதிரி பிரேக் டவுன் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மற்றும் ஒரு நல்ல வீடியோ, ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை தேடி வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.